வணக்கம். கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள். இந்த பகுதியில் நாம முன்னதாக அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர்னு தேவாரம் பாடிய மூவருடைய வாழ்க்கை வரலாறையும் கதை வடிவத்தில் பதிவு செஞ்சிருக்கோம். இந்த முறை நாம மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை வரலாறை தான் கதை வடிவத்தில் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் இருக்கிற திருவாதவூர்ல சிவபாத சரிதருக்கும் சிவஞானவதி அம்மையாருக்கும் மகனாக பிறக்கிறார். அந்தணர் குலத்துல பிறந்த மாணிக்க வாசகருக்கு அவருடைய தந்தையார் பாதவூரான்னு பேரிடுறாரு. பாதவூரார் தன்னுடைய 16 வயதிலேயே வேதங்கள் அனைத்தையும் கற்று கல்வி கேள்விகளெல்லாம் சிறந்து விளங்கினாரு. இதனால அவருடைய புகழ் அந்த நாடெங்கும் பரவியிருந்தது. இதை அறிந்த அந்த நாட்டின் மன்னனான அரிமர்தன பாண்டியன் வாதவூரார தன்னுடைய அரசவை மந்திரியா நியமிக்கிறாரு. வாதவூராரும் மன்னர் அவருக்கு கொடுத்த பொறுப்பை உணர்ந்து நடுநிலைமை தவறாமல் மக்களுக்கு நீதி வழங்கி மன்னருடைய மனதில் இடம் பிடிக்கிறாரு. இதனால மன்னர் அவருக்கு தென்னவன் பிரம்மராயன்கிற பதவியை கொடுக்கிறாரு. சைவ சித்தாந்தத்தின் மேல பெரிய அளவிலான ஆர்வம் கொண்ட வாதவூரார் ஞான நூல்களை எல்லாம் கற்றுணர்ந்து நிரந்தரமில்லாத இந்த உலகத்துடைய இன்பம் பொய்னும் சிவபெருமானுடைய திருவடியே மெய்யான இன்பம்னும் உணர்றாரு. அன்னையில இருந்து திருவாதவூரார் சிவபெருமானுடைய திருவடிகளை அடையிறதுக்காக தீவிரமான முயற்சியில ஈடுபடுறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோழ நாட்டை சேர்ந்த கீழ்கடற்கரைக்கு உயர் ரக குதிரைகள் வந்திருக்கிறதா பாண்டிய மன்னனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டிய மன்னனும் தன்னுடைய அமைச்சரான வாதவூரனை கூப்பிட்டு நம்முடைய குதிரை படைக்கு சிறப்பான குதிரைகளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பொற்காசுகள் அடங்கிய பைய வாதவூரார்கிட்ட கொடுக்கிறாரு. அவரும் அதை வாங்கிக்கிட்டு சோழ நாட்டை நோக்கி பயணிக்கிறாரு. இந்த பயணத்தின் போது திருப்பெருந்துறைங்கிற பகுதிக்கு வாதவூரார் வர்றாரு. அவரை ஆட்கொள்ளும்படி சித்தம் கொண்ட சிவபெருமான் அந்த பகுதிக்கு ஒரு அந்தணர் வடிவத்துல தன்னுடைய அடியார்கள் புடைசூழ வர்றாரு. அங்கிருந்த ஒரு மரத்தடியில அமர்ந்து தன்னுடைய அடியார்களுக்கு உபதேசம் செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய தெய்வீகமான தோற்றத்தை பார்த்த வாதவூரார் தன்னையும் ஆட்கொண்டு அருள் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. சிவபெருமானும் அவருடைய வேண்டுதலை ஏற்று அதன்படியே வாதவூராருக்கு ஞான உபதேசம் செய்யறாரு. இறைவனின் ஞான உபதேசத்தை பெற்ற வாதவூரார் தொழுத கையும் அழுத கண்ணுமாக சிவபெருமானை பலமுறை வலம் வந்து பணிந்து வணங்கி தான் அணிஞ்சிருந்த விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை எல்லாம் களைந்து கோவண உடை தரித்து இறைப்பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இறைவனால் உபதேசம் பெற்று துறவு பூண்ட இந்த தருணத்துலதான் வாதவூரார் சிவபெருமான் மேல பதிகம் பாடுறாரு. அந்த பதிகத்தால மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவருக்கு மாணிக்க வாசகர்ங்கிற திருநாமத்தை கொடுத்து அருள் செய்கிறார். மேலும் சில நாட்கள் திருப்பெருந்துறையிலேயே தங்கி திருப்பணி செய்யவும் கட்டளையிடுறார். இறைப்பணியில் மெய்மறந்திருந்த மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னன் இட்ட கட்டளைய மறந்தே போயிருந்தாரு. அந்த தருணத்துல அவர் கூட வந்திருந்த வேலையாட்கள் மன்னருடைய கட்டளைய அவருக்கு நினைவுபடுத்தவே மாணிக்க வாசகர் இன்னும் 1 மாதத்துக்குள்ள குதிரைகளோட தான் வந்து சேருவதா பாண்டிய மன்னனுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாரு. தொடர்ந்து இறைப்பணியில ஈடுபடுறாரு. அதே சமயம் 1 மாத காலமும் கடந்து போயிருந்தது. 1 மாத காலமாகியும் குதிரைகள் வந்து சேராததால கோபம் கொண்ட பாண்டிய மன்னன் கடுமையான வார்த்தைகளை எழுதி மாணிக்க வாசகருக்கு ஒரு ஓலை அனுப்புறாரு. அந்த ஓலையை பார்த்த மாணிக்க வாசகர் இறைவன் கிட்ட முறையிடுறாரு. அவரின் மன பாரத்தை அறிந்த சிவபெருமான் அன்று இரவே அவரோட கனவுல தோன்றி, நானே நல்ல குதிரைகளோட வர்றேன், நீ முன்னாடி போய் ஆவணி மாதம் மூல நாள்ல குதிரைகள் எல்லாம் வந்து சேரும்னு மன்னன் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. மாணிக்க வாசகரும் சிவபெருமான் கனவுல சொன்ன மாதிரியே பாண்டிய மன்னனிடம் போய் சொல்றாரு. இதை கேட்ட பாண்டிய மன்னனும் தான் அவருக்கு கடுமையான வார்த்தைகளால அனுப்பிய அந்த ஓலைக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. அதே சமயம்
பெருந்துறையில குதிரைகள் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னுடைய ஆட்களையும் அனுப்பி வைக்கிறாரு. அவர் அனுப்பி வைத்த அந்த ஆட்கள் பெருந்துறை முழுவதும் சல்லடை போட்டு தேடியும் அவங்களுக்கு அங்க எந்த குதிரையும் கிடைக்கல. உடனே அவங்க மன்னர்கிட்ட வந்து அங்க எந்த குதிரையுமே இல்லைங்கிற தகவலை தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டு கோபம் கொண்ட பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை உடனடியா சிறையில தள்ளி சித்திரவதைக்கு உள்ளாக்கும்படி ஆணையிடுறாரு. கடும் சித்திரவதைக்கு ஆளான மாணிக்க வாசகர் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாரு. அவர் மீது இரக்கம் கொண்ட சிவபெருமான் காட்டில் இருந்த நரிகளை எல்லாம் குதிரைகளா மாத்தி சிவகணங்களை எல்லாம் குதிரை வீரராக்கி தானே அந்த கூட்டத்துக்கு தலைவருமாகி பாண்டிய மன்னனை பார்க்க வர்றாரு. கம்பீரமும் தெய்வீக கலையும் பொருந்திய அந்த தலைவனையும் அந்த தலைவனோடு வரும் அந்த குதிரைகளையும் பார்த்து பாண்டிய நாடே பரவசப்படுது. மேலும் சிவபெருமான் பாண்டிய மன்னனிடம் தான் கொண்டு வந்திருக்கிற அந்த குதிரைகளோட பெருமையை பத்தி கம்பீரமா எடுத்துரைக்கிறார். அதை கேட்ட பாண்டிய மன்னன் அப்படியே அசந்து போயிடுறாரு. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதனால மாணிக்க வாசகரை சிறையில இருந்து விடுவிக்கிறாரு. சிவபெருமான் கொண்டு வந்த அந்த குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் கட்டுத்தறிகள்ல கட்டி வைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு இரவே சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. குதிரைகளா மாறியிருந்த நரி எல்லாம் மீண்டும் நரியா மாறி ஊளையிட்டுக்கிட்டே அங்க இருந்த குதிரைகளையும் கடிச்சு காயப்படுத்த ஆரம்பிச்சது. பாண்டிய நாட்டின் தெருக்களில் எல்லாம் நரிகள் ஊளையிட்டபடியே செல்றத பார்த்து மக்களும் மன்னனும் பெரும் கவலைக்கு ஆளானாங்க. இதையெல்லாம் பார்த்து சினம் கொண்ட பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து கொடுமைக்கு ஆளாக்குறாரு. தன்னுடைய அடியார் படுற துன்பத்தை பார்த்து வேதனை அடைந்த சிவபெருமான் பாண்டிய மன்னனுக்கு பாடம் புகட்ட சித்தம் கொள்ளுறாரு. வைகை ஆற்றுல நீர் பெருகி வெள்ளம் ஏற்படும்படி செய்யறாரு. வைகை ஆற்றுல நீர் பெருகி கரையை உடைத்து கொண்டு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. ஆற்று நீர் பெருகி வர்றதை பார்த்த மன்னன் அதை அணை போட்டு தடுக்கும்படி தன்னுடைய அமைச்சர்களுக்கு உத்தரவிடுறாரு. அமைச்சர்களும் மதுரை மாநகரத்துல இருக்கிற குடிமக்கள் அனைவரும் வீட்டுக்கு ஒருவரா வந்து கரையை அடைக்கணும்னு உத்தரவு போடுறாங்க. இந்த தகவலை அறிஞ்ச ஊர் மக்களும் வீட்டுக்கு ஒருவரா வந்து கரையை அடைக்கும் வேலைய பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்திங்கிற மூதாட்டி பிட்டு விற்று தன்னுடைய பிழைப்பை நடத்திட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு ஒருவர் தன்னுடைய பங்குக்கு கரையை அடைக்கணும்னு சொல்லும்போது மூதாட்டியான வந்தியோட பங்குக்கு வந்து அந்த கரையை அடைக்கிறதுக்குன்னு ஆள் யாருமே இல்லை. இதனால மனம் வருந்திய வந்தி சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க. சிவபெருமானும் அந்த மூதாட்டியின் வேண்டுதலுக்கு மனமிறங்கி தானே ஒரு கூலியாள் வேடம் தரித்து அந்த மூதாட்டியை நோக்கி வர்றாரு. வந்தியிடம் பசிக்கு உணவளிக்கும்படி கேட்கிறாரு. வந்தியும் தன்னுடைய பங்குக்கான கரையை அடைத்தால் அன்னைக்கு உதிர்ந்து வரக்கூடிய எல்லா பிட்டுகளையும் தான் அவருக்கே தரதா சொல்லுறாங்க. கூலியாள் வேடத்துல இருந்த சிவபெருமானும் இதுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்தியுடைய பங்கான கரையை அடைக்கிறதுக்கு போறாரு. அன்னைக்கின்னு பார்த்து வந்தி சுட்ட எல்லா பிட்டுகளுமே உடைந்து உதிர்ந்து தான் வருது. அதனால சிவபெருமானுக்கு வந்தி எல்லா பிட்டுகளையும் கொடுக்கறாங்க. எல்லா பிட்டுகளையும் வயிறார உண்ட பிறகு படுத்து தூங்குறாரு கூலியாள் வேடத்துல இருந்த சிவபெருமான். அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா வந்த பாண்டிய மன்னன் எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இந்த இளைஞன் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவரை வந்து எழுப்ப பார்க்குறாரு. தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியுமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சிவபெருமான் பாண்டிய மன்னன் கிட்ட திருவிளையாடல் நிகழ்த்துறதுக்காகத்தானே தூங்குறாரு. அதனால பாண்டிய மன்னனால அவரை எழுப்பவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் கொண்ட பாண்டிய மன்னன் ஒரு பிரம்பால கூலியாள் வேடத்துல இருந்த சிவபெருமான ஓங்கி அடிக்கிறாரு. சிவபெருமான் மேல விழுந்த அந்த அடி
அந்த கணமே உலகத்துல இருந்த ஒவ்வொரு ஜீவராசிகள் மேலேயும் பட்டு எதிரொலிச்சுது. அங்க இருந்த எல்லாருமே அந்த அடியையும் அந்த அடியின் வலியையும் உணர்ந்தாங்க. பாண்டிய மன்னனையும் சேர்த்துதான். அந்த கணமே சிவபெருமான் தன் பங்குக்கான மணல் இருந்த கூடையை அந்த கரையின் மீது வீசி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாரு. அவர் மண் போட்ட அடுத்த கணமே கரை மலை போல உயர்ந்து வெள்ளத்தை தடுத்துருச்சு. இந்த அற்புதத்தை உணர்ந்த பிறகுதான் பாண்டிய மன்னனுக்கு தான் செய்த குற்றம் என்னன்னு புரிஞ்சுது. அப்போது சிவபெருமான் அசரரியா தோன்றி, பாண்டிய மன்னனே, நீ குதிரை வாங்க கொடுத்து அனுப்பின பொருட்களை எல்லாம் மாணிக்கவாசகர் எனக்காக தான் செலவிட்டாரு. நீ ரொம்ப வருத்தப்பட்டதுனால தான் நரிகளை எல்லாம் பரிகளாக்கி மறுபடியும் நரிகளாக்கணும். வைகையாற்றையும் பெருக செய்தோம். இனியாவது மாணிக்கவாசகருடைய அருமை பெருமையை அறிந்து வாழ்வாயாகன்னு சொல்லறாரு. இறைவனுடைய இந்த அசரேரிய கேட்ட பிறகுதான் பாண்டிய மன்னனுக்கு தான் செய்த தவறு என்னன்னு புரியுது. தொடர்ந்து பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரிடம் தன்னுடைய செயலுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. இனி எப்போதும் தன்னுடைய அமைச்சரா தான் கூடவே இருக்கணும்னு வேண்டி கேட்கிறாரு. ஆனா மாணிக்கவாசகர் இந்த பதவியை எல்லாம் துறந்து சிவ வழிபாடே இன்பம்னு சொல்லி தவக்கோலம் பூண்டு தல யாத்திரைகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த தல யாத்திரையின் போது திரு உத்திர கோசமங்கைங்கிற பகுதிக்கு போறாரு. அங்க தில்லைவாழ் அந்தணர்களோட வாதத்துக்கு வந்த புத்த பிக்குவை தன்னுடைய வாத திறமையால வெல்றார். அது மட்டும் இல்ல, அங்க இருந்த ஒரு ஊமை பெண்ணையும் பதிகம் பாடி பேச வைக்கிறார். சிவ வழிபாடே இன்பம்னு உணர்ந்த மாணிக்கவாசகர் சிவபெருமான் மீது பல எளிமையான இனிமையான பாடல்களை பாடியிருக்காரு. இறைவனை அடைவது எப்படின்னு இவர் பாடிய பதிகம்தான் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க எனும் பதிகம். மாணிக்கவாசகர் இயற்றிய ஒப்பற்ற நூல்தான் திருவாசகம். திருவாசகத்தை மாணிக்கவாசகர் சிதம்பரத்திலிருந்து எழுத தொடங்கும் போது சிவபெருமானே வேதியர் உருவத்தில் வந்து உதவி செய்து மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல பாடல்களை ஏட்ல தானே தன்னுடைய கைகளால் எழுதி கொடுத்து திருவாத ஊரன் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையெழுத்தும் போடுறாரு. மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மாணிக்கவாசகர் திருவாசகத்தை எழுதியிருந்த தருணத்துல அதிலிருந்த பதிகங்களை கண்டு வியந்து போன தில்லை அந்தணர்கள் அதற்கான அர்த்தத்தை கேட்டபோது அந்த பரம்பொருளே பொருள்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். சிவ வழிபாடே இன்பம், பரம்பொருளே பொருள்னு இந்த உலகத்துக்கு உணர்த்திய மாணிக்கவாசகர் சிதம்பரத்தில் ஆனி மாதத்தில் சிவபெருமானுடைய திருவடியை சேர்கிறார். தொடர்ந்து நாம இந்த பகுதியில கேட்க இருக்கிறது அமர்நீதி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தான்.